ஹலோ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ எதை பற்றின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து லைவாகவே அப்படியே என்னோட டாக்ஸ் கிளைம் பண்ண போகிறேன். ஸோ நான் லாஸ்ட் வீடியோவில் சொல்லியிருந்தேன், இந்த வீடியோ வந்து எங்கேயுமே ஸ்கிப் பண்ணிடாதீங்க. சின்ன மிஸ்டேக் பண்ணிங்கன்னா உங்களோட டாக்ஸ் டோக்கன் மொத்தமாக போயிடும். ஸோ நான் சொல்கிறபடியே பண்ணுங்கள், நாம் அப்படியே டாக்ஸை கிளைம் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு டாக்ஸ் டோக்கன் நான் வந்து 2 ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாக்ஸ் பாட் அண்ட் தென் பைபிட். பைபிட்டில் தான் நம்ம எடுக்க போகிறோம். ஏன்னா எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக எடுக்கிறதுனால நமக்கு வந்து டான் ஃபீ கிடையாது, கேஸ் ஃபீஸே கிடையாமல் நாம் வந்து எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக எடுத்துக்கலாம். அதனால் நான் எக்ஸ்சேஞ்ச் மூலியமாக போகிறேன். ஒருத்தர் கேட்டிருந்தாரு ஐஃபோன் இருக்குது, ஐஃபோனில் பைபிட் இல்லைன்னு. நீங்கள் யாராவது ஆண்ட்ராய்ட் ஃபோன் இருந்தால் அதில் தயவு செஞ்சு பண்ணிக்கோங்க. எனக்கு வேறு ஐடியா தெரியல. விபிஎன் யூஸ் பண்ணி ஓகேஎக்ஸ் வந்து பண்ணலான்னு சொல்கிறாங்க. அது எனக்கு ட்ரஸ்டடாக என்னன்னு எதுவும் தெரில. நீங்கள் ஏதாவது ஒரு ஆண்ட்ராய்ட் ஃபோனில் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இப்போ நம்ம டேரெக்டாக போயிடலாம். டெபாசிட் டு எக்ஸ்சேஞ்ச் ஆப்ஷன் கொடுக்கணும். ஸோ அதை கொடுத்துட்டிங்கன்னா நான் 2 ஆப்ஷன் கேட்கும், எக்ஸ்சேஞ்சாக வாலெட் இன் டெலிகிராமானு. எக்ஸ்சேஞ்சுக்கே போயிடலாம். வாலெட் இன் டெலிகிராம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து டான் ஃபீஸோ இல்லை ஸ்டார்ஸோ ஏதோ ஒரு ஃபீஸ் பே பண்ணி, எக்ஸ்சேஞ்சுக்கு போனால் நோ ஃபீஸு, அப்படியே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்ததும் ஓகேஎக்ஸா பைபிட்டான்னு கேட்குது. நான் பைபிட்டுக்கே போகிறேன். ஓகேஎக்ஸ் வந்து இந்தியாவில் கிடையாது. ஸோ பைபிட்டுக்கு போகிறேன். சென்ட் ஆருங்கிற ஆப்ஷன் கொடுக்குறேன். இப்போ வந்து டூ யூ ஹேவ் அண்ட் பைபிட் அக்கௌண்ட் கேட்குது. என்கிட்ட இருக்குது, அதனால் நான் எஸ் கொடுக்குறேன். உங்கள்கிட்ட இல்லைன்னா கிரியேட் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து இதில் நம்ம 3 டீட்டெயில் என்டர் பண்ணணும். இதுதான் மெயினே. நம்ம டாக்ஸ் எடுக்கிறதுக்கு நமக்கு தேவையான விஷயமே இதுதான். பைபிட் யூஐடின்னு கேட்குது. அப்படின்னா என்னென்னா பைபிட்டோட யூசர் ஐடி. ஸோ நம்ம அப்படியே இதை வச்சுட்டு பைபிட் ஓப்பன் பண்ணுறேன். பைபிட் ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பண்ணவங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். மேலே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த இடத்துல ஒரு ப்ரொஃபைல் சிம்பிள் மாதிரி இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா என்னோட யூசர் ஐடி காட்டுதா, யூஐடி அப்படின்னு. அதை நான் வந்து காப்பி பண்ணிக்கணும். அதுக்கு முன்னாடி ஒன்று சொல்லிடுறேன். நீங்கள் வந்து டாக்ஸ் வந்து கிளைம் பண்ணணும்னா உங்களோட பைபிட்டோட கேஒய்சி வெரிஃபிகேஷனில் இருக்கணும். வெரிஃபிகேஷனில் நான் அப்புறம் பண்ணிக்கிறேன், இப்போதைக்கு நான் கிளைம் பண்ணிக்கிறேன்னீங்கன்னா உங்களோட டோக்கன் வந்து உங்களுக்கு வராது. அது கடைசி வரைக்குமே உங்களால் அதை கிளைம் பண்ண முடியாமல் போயிடும். நீங்கள் கிளைம்லாம் பண்ணிடுவீங்க, ஆனால் உங்கள் அக்கௌண்ட்டுக்கு டோக்கன் வராது. அது எப்படி நான் தெரிஞ்சுக்கிறது என் கேஒய்சி வெரிஃபைனா, இங்கே பார்த்தீங்கன்னா என் அக்கௌண்ட்டில் வெரிஃபைடுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஒரு டிக் மாதிரி அந்த மாதிரி வந்துடும். இதுக்கு என்னென்ன டீட்டெயில்ஸ் போடணும்னா, வெரிஃபைட் ஆப்ஷன் கிளிக் பண்ணாலே உங்களோட நேம், டாக்குமெண்ட் ஐடி, நான் வந்து பேன் கார்டு வச்சு தான் பண்ணேன், ஆதார் கார்டு வச்சு தான் பண்ணேன், கண்ட்ரி, ரீஜியன். ஆதார் கார்டுக்கு வந்து எனக்கு ஓடிபி வரலன்னு நினைக்கிறேன், எனக்கு சரியா தெரில. உங்களுக்கு ஓடிபி வந்தால் வருமா வரலையான்னு எனக்கு தெரில. இதுதான் கேஒய்சி, இதையும் நான் சொல்லிட்டேன். இப்போ என்ன பண்ணணும்னா யூஐடி இருக்குல்ல, இங்கே மேலே யூஐடி, அதை அப்படியே காப்பி பண்ணணும். கிளிக் பண்ணனா காப்பி ஆயிடுச்சா, அதை நான் அப்படியே எடுத்துகிட்டு வந்து இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் ஹோல்டு பண்ணி பேஸ்ட் பண்ணனா என்னோட பைபிட்டோட யூஐடி வந்து ப்ளேஸ் ஆயிடுச்சு. அடுத்தது டாக்ஸ் டெபாசிட் அட்ரஸ். இதை ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்க்கணும். அப்படியே பைபிட் ஓப்பன் பண்ணுங்கள். பைபிட் ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஆப்ஷன்லேருந்து வெளியே வாங்க. கீழே பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக அசட்னு காட்டுதா, ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு வீடியோ பாருங்கள், இல்லைனா ஆஃப் ஸ்க்ரீனில் தான் தெரியும். கீழே லாஸ்ட்டாக அசட்னு காட்டுதா, ஸ்பாட்டுக்கு பக்கத்தில் அந்த அசட்டை வந்து கிளிக் பண்ணுங்கள். வாலெட் சிம்பிள் போட்டிருக்கா, அசட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்படி வரும். என்கிட்ட இப்போ எதுவுமே இல்லை. இப்போ நான் என்ன பண்ணணும்னா டெபாசிட் ஆப்ஷன் கிளிக் பண்ணணும். இங்கே ஃபஸ்ட்டாக இருக்க டெபாசிட், இந்த இடத்துல டெபாசிட், இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டு கீழே பார்த்தீங்கன்னா டெபாசிட் கிரிப்டோன்னு இருக்கா, ஃபுல் ஸ்க்ரீன் வச்சு பார்த்தீங்கன்னா தான் தெரியும். டெபாசிட் கிரிப்டோன்னு இருக்கா, டெபாசிட் கிரிப்டோவை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இங்கே வந்து கிரிப்டோ ஃபியட்னு இருக்கும். நீங்கள் யாரும் ஃபியட்டில் வச்சு சர்ச் பண்ணாதீங்க, கிரிப்டோவில் வச்சுக்கோங்க. இங்கே பார்த்தீங்களா கிரிப்டோவில் இருக்குது, பக்கத்தில் ஃபியட் இருக்கும், அந்த ஆப்ஷனில் இருக்காதீங்க, கிரிப்டோவில் வச்சுட்டு ஸோ கீபோர்டு வந்து கேப்ஸில் போட்டு டாக்ஸ்ன்னு டைப் பண்ணுங்கள். டாக்ஸ்ன்னு டைப் பண்ணிங்கன்னா இங்கே பார்த்தீங்களா கீழே எனக்கு டாக்ஸ்ன்னு வந்துருச்சு இந்த இடத்துல. ஸோ அதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணனா இது எந்த செயினில் நீங்கள் யூஸ் பண்ண, ஒரே ஒரு செயின் தான் இருக்குது, இருந்தாலும் அவன் கேட்குறான். நம்ம வந்து டான்னு கொடுத்துருணும். ஸோ டான்னு கிளிக் பண்ணோன்னா இது மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன் மாதிரி வரும், அதை ஓகே கொடுத்துருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாலெட் அட்ரஸ் அண்ட் தென் மெமோ கேட்குது. நமக்கு கேட்டிருக்க ஃபஸ்ட்டு ஆப்ஷன் என்னென்னா டாக்ஸோட வாலெட் அட்ரஸ் எடுக்கணும். ஸோ இதை நான் வந்து காப்பி பண்ணுறேன். இங்கே பார்த்தீங்களா காப்பி சிம்பிள் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிங்கனாலே காப்பி ஆயிரும். அதை அப்படியே எடுத்துகிட்டு வந்து டாக்ஸ் டெபாசிட் அட்ரஸ்ன்னு இருக்குல்ல, இதை அப்படியே ஹோல்டு பண்ணோன்னா பேஸ்ட் ஆயிரும். அடுத்தது வந்து அவன் மெமோன்னு கேட்டிருக்கான். அதுக்கு வந்து இங்கே கீழே பார்த்தீங்கன்னா டேகு /மெமோன்னு கொடுத்துருக்கான். ஸோ அதை அப்படியே காப்பி பண்ணிட்டு வரேன். இது ஒரு நம்பர் மாதிரி தான் இருக்கும். ஸோ காப்பி பண்ணிட்டு வந்து இந்த இடத்துல ஹோல்டு பண்ணி பேஸ்ட் பண்ணேன்னா பார்த்தீங்கன்னா எனக்கு எல்லாமே நான் கரெக்டாக போட்டேன். இப்போ சென்ட் ஆப்ஷன் கொடுக்குறேன். சென்ட் இதில் வந்து அவங்க கொடுத்துருப்பாங்க உங்களோட யூசர் ஐடி, டெபாசிட் அட்ரஸ், மெமோலாம் இதுதான். கேஒய்சி பாஸ் பண்ணியிருந்தால் மட்டும்தான் டோக்கன் ஆட் ஆகும். யாருமே இப்போ கிளைம் பண்ணிட்டு அப்புறம் கேஒய்சி பண்ணுறேன்னு நினைக்காதீங்க. கேஒய்சி முடிச்சுட்டு வாங்க. 10 to 15 மினிட்ஸில் உங்களுக்கு கேஒய்சி வெரிஃபை ஆகும். அதுக்கப்புறமேட்டு இந்த வீடியோ பார்த்து கூட பண்ணுங்கள். இப்போ ஐ கன்ஃபார்முங்கிற ஆப்ஷன் கொடுக்குறேன். டெபாசிட் இன் ப்ராக்ரஸ், நவ் பி ரெடி ஃபார் த லிஸ்டிங் ஆன் August 20. ஊஃபுங்கிற ஆப்ஷன் கொடுத்துருங்க. அவ்வளோதான். இப்போ எனக்கு வந்து வித்ரா வந்து ஆகிட்டுருக்கு. இன்றைக்கே வந்து ஆட் ஆயிடுறது. நீங்கள் யாரும் இன்றைக்கே வந்து ஆட் ஆயிரும்னு நினச்சிடாதீங்க. August 20 தான் உங்களுக்கு பைபிட்டில் வரும். August 19 வரலாம், 18 வரலாம். ஆனால் நீங்கள் August 20 தான் கன்ஃபார்மாக அதை வந்து மணியாக கன்வெர்ட் பண்ண முடியும். ஸோ இதுதான் சிம்பிள் ஸ்டெப்பு. அண்ட் தென் யாருமே கேஒய்சி பண்ணாமல் பண்ணிவிட்டு இத்தனை நாள் ஒர்க் பண்ணதை வந்து வேஸ்ட் பண்ணிடாதீங்க. கேஒய்சி முடிச்சுட்டு வாங்க, அதுதான் மெயினு. அண்ட் தென் நான் உங்களுக்கு இன்னொன்று சொல்லணும், நம்ம சேனலில் வந்து ஏர்னிங் கண்டென்ட் சம்மந்தப்பட்ட வீடியோ போட்டுட்ருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஃபஸ்ட்டாகவே கொடுக்குறேன். அதில் ஜாயின் பண்ணணுன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லி 600 to 1000 ருபீஸ் வர ப்ராஃபிட் இருக்குது. இன்றைக்கான வீடியோ வந்து என்னால் போட முடியல, ஏன்னா டாக்ஸுக்கே டைம் எடுத்துட்டேன். நாளைக்கு வந்து Day 7 போடுறேன். ஸோ நீங்கள் அந்த ஃபஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஒர்க் பண்ணலாமா வேண்டாமான்னு. நான் வந்து இதோட 3700 கிட்ட ப்ராஃபிட் வச்சிருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுனாலும் கமெண்ட் செக்ஷனில்